புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவா என்று வத்னி ஆனந்தி என் ராஜி. வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே, இந்த மாதிரி சௌக்கியமாவே இருந்தா பரவாயில்ல. திடுதிப்புன்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் ஆனந்தி காலகட்டத்தில் திடுதிப்புன்னு அப்படி சொல்லிட்டு பயம்லாம் படுத்துறீங்க? இல்ல, இதுக்கு வந்து ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன ட்ரைனிங் ஒன்று கொடுத்தேன். ஆக்சுவலி நம்ம நார்மலா போயிட்டு இருக்கும்போது எதுவுமே பிரச்சனை இல்லை, ஓகே. பட் ஏதாவது ஒன்று அப்நார்மலா எப்போது நடக்கும்போது அதையும் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும்ல. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்நார்மலா நடக்கிறது அப்படின்றது வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு இன்டர்னலான இல்ல வந்து நம்ம மென்டல் இல்ல பிசிக்கல்கான விஷயம் பத்தி பேசுறீங்களா, இல்ல சரௌண்டிங் இல்ல என்வாயரன்மெண்ட் பத்தி பேசுறீங்களா? ஆக்சுவலி இன்டர்னலா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும். பட் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலா நடக்கிற விஷயங்கள் பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த மாசம் ஃபுல்லா அனுசரிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு டிசாஸ்டர் வந்தா எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஓகே, ஸோ டிசாஸ்டர் அப்படின்னா வந்து எங்கேயாவது போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம் இல்ல வந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்காம நின்று எப்படி எல்லாம் வந்து இந்த பார்த்துக்கணும் இல்ல சர்வைவ் பண்றதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம் இல்லையா? பார்த்துடலாமா? இப்போ இந்த மூச்சு பயிற்சியில் அடுத்த நிலைக்கு நாம் போக போகிறோம். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு நிமிடத்திற்கு 16லிருந்து 18 மூச்சு வரைக்கும் ஓடிட்டுருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக இந்த நார்மல் பிரீத்திங் ரேட் இது வந்து என்ன செய்யணும்னா குறைச்சிட்டே வரணும். அது எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க நுரையீரலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறதன் மூலமாக குறைக்க முடியும். ஆக அந்த பயிற்சி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். வலது உள்ளங்கையை இது மாதிரி முதல்ல தொப்பில் வச்சுக்கிறணும். வச்சுட்டு இடது கையை எடுத்துகிட்டு வந்து வலது காதை இது மாதிரி தொட்டுக்கணும். ஆக இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தாக்க இடது பக்கம் கை நல்லா அழுத்தி இருக்கணும். இந்த கை வந்து உள்ளுக்குள்ளே போகக்கூடாத அளவுக்கு நல்லா அழுத்தமாக இருக்கணும். நார்மல் பிரீத்திங், இயல்பாக ஆழ்ந்து அமைதியாக செய்யணும். பிரீத்திங் ஸ்டார்ட். கண்களை மூடிக்கோங்க, மெதுவாக செய்யலாம். இப்போது மெதுவாக இடது கையை எடுத்துருங்க, முழங்கால் மேலே வச்சுக்கலாம். வலது கை எடுத்துருங்க, முழங்கால் மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பயிற்சி அப்படியே தொடர்ந்து செய்ய போகிறோம். கண்கள் மூடியே இருக்கட்டும். மெதுவாக நிதானமாக செய்யலாம். இடது கையை எடுத்து தொப்புள் மேலே வச்சுக்கலாங்க. வலது கையை கொண்டுட்டு வந்து இடது காதின் மீது வைத்துக்கொள்ளலாம். ரெடி, பிரீத்திங் ஸ்டார்ட். இப்போது வலது கையை எடுத்து வலது முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. இடது கையை எடுத்து இடது முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சிக்குள்ளே நாம் போக போகிறோம். முதல்ல இடது கையை எடுத்து வலது காதின் மீது முழுமையாக தொடணும். நல்லா முன்புறம் அழுத்திக்கோங்க. அதற்கு மேலே இப்பொழுது வலது கை. ரெடி, பிரீத்திங் ஸ்டார்ட். கை எடுத்துக்கலாங்க. அந்தந்த கை அந்தந்த முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓய்வு. ஓகே, ஸோ வந்து என்னதான் வந்து நம்ம வந்து என்வாயரன்மெண்ட் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பிரச்சனைகள் அப்பப்போ வரும். பட் ஆனால் அதுக்கு நம்ம வந்து ரொம்ப போல்டாக அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நம்ம முதல்ல கிளியராக இருக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரியான யோகா இல்லை நமக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 2 minutes இல்லை 1 hour இருக்கட்டும், அது அந்த அளவுக்கு நம்ம ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். ப்ளஸ் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கூட நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சாந்தமான நிலையை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஆமாம் ராஜே, அதாவது இப்போ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது நம்ம சலனமே இல்லாமல் இருந்தோம்னா நம்ம கிளியராக ஒரு ஐடியா எடுத்து இதான் பண்ணலாம், இது பண்ணால் பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற முடிவு எடுப்போம். பட் ஒரு சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிச்சோம். அச்சோ என்னது என்ன பண்ண போகிறோம் அம்மா அப்படிங்கிற மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் இருப்போம். ஸோ இந்த மாதிரி சாந்தப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதே மாதிரி ஒரு குட்டி ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவா என்று வித் மீ ஆனந்தி ராஜி. ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம சுற்றி இருக்க அந்த என்வாயர்மெண்ட் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப லைவ்லியாகவும் அப்படியே பார்த்தாலே என்ஜாய் பண்ணுற மாதிரி எப்படி இருக்கும். ஒரு சில பேர் அல்பத்தனமாக ஏதாவது ஒன்று படும்போது அல்பத்தனம் நமக்கு ஆமாம் ஓரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம். ஆனால் அவங்க வந்து பண்ணுறது வந்து அவங்களோட அறியாமை அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதே புரிஞ்சுக்க முடியாது. ஒன்று வந்து அவங்க ரொம்ப தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை வந்து தெரியாமலே பாவம் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஓரமாக நம்ம ரசிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், ஒரு சில நேரத்தில் வந்து இன்டெரக்டாகவே நம்மகிட்ட டீல் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த
ஐயோ 60,000 ரூபாய் ட்ரெஸ் மேல இப்படி கொட்டி அடிச்சே டீ நமக்கு இருக்கும்ல. ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி சில்லியா பிஹேவ் பண்றதை பத்தி தான் இப்போ வந்து இறையன்பு சார் பேச போறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். பட் நம்மளே வந்து இந்த அளவுக்கு ஜாலியா பேசும்போது இறையன்பு சார் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா எவ்வளோ நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா சொல்லுவாங்க இல்லையா? கேட்டு வந்துடலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், எவ்வளவு பணம் வந்தாலும் சில பேர் ஏன் சார் இவ்வளவு தூரம் அற்பத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் ஒரு 2-3 பேரெல்லாம் சொன்னார், இவங்கெல்லாம் எவ்வளவோ பணம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் ஏன் இவ்வளவு சீப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இது வந்து ஒரு மனநிலை தாங்க. இந்த மனநிலை பணத்தினால் மாறாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் இருப்பான், ஆனால் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்திருப்பான். என் நண்பர் வந்து ஒரு செருப்பு தொழிலாளி, அப்படி கோயம்புத்தூரில் அப்படி உட்காந்துக்கிட்டு செருப்பு வந்திருக்கு, தைச்சிருக்காரு. இந்த காலத்திலலாம் கிழிஞ்ச செருப்பு போடுறதே ஆளுங்க இல்லை, உடனே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த காலத்தில் தான் கவிதைலாம் எழுதுவாங்க. செருப்புடன் ஒரு பேட்டின்னு கேட்கும்போது, தேய்ந்து போனதும் உங்களை ஒதுக்கி விடுகிறோமே அப்படின்னு, உங்களில் ஒதுங்கியவர்கள் எங்களை உபயோகப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்லாம் மேத்தா எழுதியிருப்பார். இப்போ தான் நம்ம அதெல்லாம் செருப்புலாம் பழசானா விட்டுறோம். இப்போ நிறையா பணம் கையில் மக்கள் கையில் புரளுது, நல்ல புது செருப்பு வாங்கி போட்டுக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் பேர் இன்னமும் ஒதுங்கியவர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க சமூகத்தில். அவங்க செருப்பு கிழிஞ்சு போச்சுன்னா அங்கே கொண்டு போய் தைக்கிறாங்க. அப்போது பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடியை பற்ற வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காரு. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே அவர் ஒரு நிமிஷம் அப்படி பீடியை கீழே போட்டு இப்படி எந்திரிச்சிட்டாரு. இவர் போய் பீடியை எடுத்து கொடுத்து இந்தாங்க அப்படின்னு இருக்காரு. இல்லை சார், வேணாம் சார், நீங்கள் யார் சார் அப்படி? ஒன்றும் இல்லை, சும்மா வந்தேங்க, உங்களை பார்த்தேங்க, உங்களுடைய பணியை பார்த்தேன், சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி அவருக்கு ஏதோ ஒரு வருமானம் கொடுக்கணும்னு என்னுடைய இதை கொஞ்சம் பாலிஷ் போட்டு கொடுங்க. பாலிஷ் போட்டவுடனே அவர் 50 ரூபா கொடுத்துருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு 45 ரூபாயை கொடுத்துருக்காரு. இல்லை வச்சுக்கங்க. இல்லை சார் வேணாம், நான் செஞ்ச வேலைக்கு பணம் கொடுங்க சார். இப்போ பாருங்கள், அவருடைய மனசு வந்து ஒரு ஜமீன்தார் மனசு. அவர் தைப்பது செருப்பு, ஆனால் அவரிடம் இருப்பதும் சிறப்பு. இது ஒரு விதமானது. சில பேருக்கு எவ்வளோ சம்பாரிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த அல்ப புத்தி போகவே போகாது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் இப்படி உட்காந்துட்டு இருந்திருக்கான். ஒரு ராஜா அந்த வழியாக வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிச்சைக்காரனுக்கு அப்படி ஒரு செப்பு காசை அப்படி சுண்டி விட்டுருக்காரு. அந்த செப்பு காசை இவன் பிடிக்கிறதுக்குள்ளே அதை என்ன போச்சு, அப்படியே உருண்டு ஓடி போய் பக்கத்தில் இருக்க சாக்கடையில் விழுந்துருச்சு. உடனே இவன் என்ன பண்ணியிருக்கிறான், கையை உள்ளே விட்டு அந்த சாக்கடையிலேருந்து அந்த காசை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். உடனே ராஜா, வேணாம் இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு செப்பு காசு கொடுத்தார். இந்த வச்சுக்க, செப்பு காசுக்கு தானே நீ போய் அதை தேடுற, இந்த செப்பு காசு. இவன் அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மறுபடியும் போய் அதில் கை விட போயிருக்கான். கூப்பிட்டாரு, யோ ஏயா மறுபடியும் அதில் விடுற அப்படின்ட்டு, இந்தா தங்க காசை வச்சுக்க அப்படின்னு இருக்காரு. தங்க காசை வாங்கி போட்டுக்கிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் போய் அதில் கை விட போயிருக்கான். இங்கே வா, என்ன நீ இப்படி இருக்க, என் ராஜ்யத்தில் பாதி உனக்கு தரேன் போதுமா அப்படின்னு. தாங்க, ஆனால் இந்த சாக்கடை ஓடுறதில் பாதியை தந்தீங்கன்னா நான் அந்த காசை தேடிக்குவேன் அப்படின்னா அவன். அது ராஜ்யத்தில் பாதி வந்தால் கூட அவனுக்கு அந்த செப்பு காசு. இதுதான் பிச்சைக்கார மென்டாலிட்டி. இந்த பிச்சைக்கார மென்டாலிட்டி இருக்கிறவங்க எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு புகழ் வந்தாலும், எவ்வளவு பவர் வந்தாலும் அவங்க மாற மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும். சில பேர்லாம் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் புலிமியான்னு பேர். அந்த டேஸ்ட்டுக்காக நல்லா வாந்தி எடுத்துகிட்டு மறுபடியும் சாப்பிட்றது. இதுதான் அந்த கிளட்டனி. இந்த பேராசை இருக்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது திருப்தி அடையவே அடையாது எவ்வளவு பணம் வந்தாலும். ஆக பணம் மட்டுமே ஒருவரை வந்து நல்ல மனம் உள்ளவர்களாக ஆக்கிவிடாது. புகழ், நிறைய புகழ் வரும், ஆனால் விடுவாங்களா, இன்னும் ஒரு 4 ஃபோட்டோ வரட்டுமே, டெய்லி ஃபஸ்ட்டு பேப்பரில் நம்ம படம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, அல்லது படம் வரத்துக்கு என்ன பண்ணலாம், பத்திரிகையில் படம் வரத்துக்கு என்ன செய்யலாம்யா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதனால்? அவங்களுடைய மனசு அந்த மனநிலையில் இருக்குது. அந்த போய் அந்த சாக்கடையில் தேடிட்டு இருக்க மனநிலை தான் அது. ஆனால் உண்மையிலேயே இவையெல்லாம் ஒரு மனிதனை நிலையான மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்தி விட முடியுமா? எதுவுமே இல்லாத சந்தோஷமாக இருப்பான். ஒரே ஒரு வேஷ்டி, ஒரே ஒரு சட்டை, சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சுஃபி மிஸ்டிக்கை பற்றி சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்கு ஒரு ஆள் போனால் ஒரு இத்தினூண்டு ஒரு பெட்டி, ஒரு 2 பாத்திரம், ஒரு தட்டை, அப்புறம் ஒரு 4 துணி இருந்ததான். இவன் பார்த்துட்டு, என்னங்க இதுதான் உங்கள் வீடா? ஆமாம், இதுதான் என் வீடு. என்னங்க இவ்வளோ கம்மியாக இருக்குது? பின்ன என்னங்க ஒரு டூரிஸ்ட் மாதிரி கொஞ்சோண்டு பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னு.
ஏப்பா நான் டூரிஸ்ட்டு தானேப்பா, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற டூரிஸ்ட்டு தானே, என் வேலை முடிஞ்சோடனே நான் திரும்பி போக வேண்டியதானே அப்படின்னாரா. அந்த இது எப்பேற்பட்ட ஒரு மனநிலை பாருங்கள். இந்த மனநிலை இருந்தால் பொருள்களை வாங்கணும், நிறைய பொருளை வாங்கிறது, நிறைய தேவையில்லாததை வச்சுக்கிறது, இதெல்லாம் எதனுடைய அடையாளம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு யாசகனுடைய மனப்பான்மை. இப்போ யாசகனுக்கும் பிச்சைக்காரனுக்குமே வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, யாசகன்கிறவன் யாருன்னா வயிறு நிரம்பினோடனே போதுன்றவன் யாசகன். வயிறு நிரம்பின பிறகும் வேண்டும் என்று நினைப்பவன் தான் பிச்சைக்காரன். இப்போ தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தானம்ங்கிறது நாம்பளாக கொடுக்கறது, தர்மங்கிறது கேட்டால் கொடுக்கறது. நீங்கள் பாட்டுக்கு எல்லாருக்கும் ஃபுட் பேக்கெட் கொடுத்துட்டு போனீங்கன்னா அது தானம். ஐயா பிச்சை போடுங்கய்யா அப்படின்ன பிறகு ₹1 அது இருக்கிறதுலையே பழைய காசாக அப்படி பொறுக்கி எடுத்து போடுவீங்க. அதுதான் தர்மம். தானம் தான் உயர்ந்தது. அதனால் சில பேர் ஏன் அந்த மென்டாலிட்டியோடு இருக்காங்கன்னாக்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்கள பார்த்து நம்ம சோர்வடையக்கூடாது. அந்த ஒரு செருப்பு தொழிலாளி ₹50 கொடுத்தப்ப ₹45 திருப்பி கொடுத்தாரு பாருங்கள், அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவரை தான் நம்ம பின்பற்றணும். வறுமை, இல்லாமை, துயரம், உழைப்பு அனைத்தையும் தாண்டி பெருந்தன்மையோடு இருக்கிற மனிதர்கள் தான் நமக்கு வழிகாட்டிகள். அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஓகே, ஸோ ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டாச்சு 2 சார்கிட்டேருந்து. இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்கான விஷயங்களை பற்றி நமக்கு கற்றுக்க போகிறோம். என்னதான் நமக்கு அவேர்னஸ்லாம் இருந்தாலும் கூட, என்னதான் நம்ம என்விரான்மெண்டல் சயின்ஸில் நேச்சுரல் டிசாஸ்டர்னா என்ன, மேன்மேட் டிசாஸ்டர்னா என்ன அப்படின்றதுல தியோரிட்டிக்கலாக படித்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் நிஜமாவே தெரியும் அப்படின்னா முடிச்சுட்டே இருப்போம். இந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது அப்படின்னா கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா நமக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நம்ம ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ண போகிறோம். ஆமாம், அதாவது நம்ம இப்போ எப்படின்னா நம்ம எப்போவுமே இப்போ அந்த காலத்துலலாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க, இல்லைனா நிறைய விஷயத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லைன்னா நமக்கு எல்லாம் வேணும்னாமே அது நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்துடுது. ட்ரெஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் போகிற காரை அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லா விஷயத்தையும் நமக்கு கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்தால் நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. டிசாஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடக்காது, கண்டிப்பாக பிடிக்காத மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்மளை எப்படி மற்றவங்க பார்த்துக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கெஸ்ட் டீட்டெயில்டாக சொல்ல போகிறாரு. சொன்ன மாதிரி ஒரு பிரேக் எடுத்துடலாமா? புதிகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை இன்று வித் மீ ராஜியன் ஆனந்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் முழுக்க அனுசரிக்கப்படுற இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுக்க பேச போகிறோம். ஏன்னா அதுக்காக ஒரு கன்சல்டன்ட்டையும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த நேச்சருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா அது ஒரு வேளை சரியில்லை, இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியாக ஹாப்பியாக வாழ முடியும். ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒரு கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருக்கோம், மிஸ்டர் ஹரி பாலாஜி. இவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதை நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? ஸோ உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். 9/11 அட்டாக் பொழுது ஐ வாஸ் ட்ராவலிங் ஆன் ஏர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்காக பிஜி படிக்கிறதுக்கு சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். இப்போ அங்கேருந்து அட்லாண்டாக்கு ட்ராவல் பண்ணும்பொழுது தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ என்கவுண்டர்ட் ஆஸ் அ விக்டிம் 9/11 அட்டாக். அந்த ஆஃப்டர்நூன் சில ஃப்ளைட்ஸ் அமிச்சாங்க இல்லைங்களா, அதில் இருந்தேன் நான். அதன் பிறகு யூஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹரிக்கன் கத்ரீனா நான் வந்த பொழுது லூசியானாவில் இருந்தேன். அப்போது தட் வாஸ் அ நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ இது இட் மேட் மீ மோர் இன்க்விசிட்டிவ் அண்ட் க்யூரியஸ் அபவுட் இந்த ஏரியாவை பற்றி. 2006 இந்த ரிசெஷன் ஆரம்பிச்சது இல்லைங்களா, தட் டைம் ஐ டிசைடட் டு கேன்சல் மை க்ரீன் கார்டு, இங்கே வந்துடணுன்ட்டு. மீன்வெல் ஐ ஒர்க் வித் குவைத்தில் சில இடத்துலையும் ஒர்க் பண்ணேன். அங்கேயும் இது மாதிரி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். அப்புறம் இங்கே ஃபுல் டைம் கோர்ஸ் இது ஹாஸ்பிட்டல் மேனேஜர் முடிச்சுட்டு MBA ரிசர்ச்க்காக இங்கே NDMA இருக்கு இல்லையா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க இதில் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ காட் இன் டு திஸ் இந்த ஃபீல்டில். ரெண்டாவது ஆஃப்டர் கம்மிங் இன் சைட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது அண்ட் பேஸ்ட் ஆன் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வி கேன் சூஸ் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் த மெயின் 2 இன்சிடென்ட்ஸ் விச் புல்ட் மீ இன் டு திஸ். ஓகே, நீங்கள் உள்ளே வரதுக்கு காரணமே நீங்கள் ஒரு விக்டிமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ ஒரு காமன் மேன், இப்போ உங்களை மாதிரி ஒரு காமன் மேனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இல்லை எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா யார்கிட்ட போய் கைடன்ஸ் கேட்டுக்கணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும்? நிறைய கோர்சஸ் ஆர் அவைலபிள். எந்த மாதிரி லைனில் போகணுன்னு இருக்குது. ஏன்னா இப்போ ஜென்ரல் டிசாஸ்டர் நடக்கும்போது இப்போ உங்களுக்கு பேராமெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்னா அதில் போகலாம். இல்லை எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் வேணும், இப்போ நான் கெப்பாசிட்டி பில்டிங்கில் இருக்கேன், ட்ரைனிங் கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் எனக்கு, ஸோ அதில் போகலாம்.
அல்லது இப்போ எனக்கு உமன் ப்ரொடெக்ஷன் ஒரு எம்பவர்மெண்ட் அந்த டைமில் நடக்கிற கேம்பில் இருக்க உமன் ப்ரொடெக்ஷன் தருது, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி உங்கள் எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்கள் ஏரியா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு கோர்சஸ் தரத்துக்கு நிறைய நம்ம மெட்ராஸில் இருக்குது, நார்த்லேயும் இருக்குது, அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னாலும் அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. பேசிக்காக சில ஃப்ரீ கோர்சஸும் ஆன்லைனில் யூனிசெஃப் கொடுக்குறது, யூஎன் நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் மை சஜஷன் இஸ் எடுத்தோன்னே போய் அதில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாலண்டியரிங் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி ஒர்க் பேட்டர்ன் அது உங்களுக்கு அது செட் ஆகுமான்றது. அண்ட் உங்களுக்கு அது நிஜமாக பிடிச்சிருந்தா தென் உள்ளே இறங்கலாம். ஏன்னா எடுத்துகிட்டு கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறமா சில பேர் ஃபீல்டில் வந்துட்டு அது பிடிச்சி தான் இதில் இறங்க முடியும். ஏன்னா இது வந்து ஒர்க் டைமிங் ஸ்கெட்யூல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேப்பஸாடாக இருக்கும். லைக் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்போ கூப்பிடுவாங்கன்றதுலாம் தெரியாது. இப்போ நான் எடுத்தது ட்ரைனிங், அது வந்துட்டு வில் நோ ஸ்கெட்யூல் போட்டுருவாங்க ஒரு இயர்க்கு இங்கெல்லாம் தேவைப்படும்ன்றது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறது பெட்டர். ஸோ எப்படி ஒரு டிசாஸ்டர் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்கோடு நீங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசாஸ்டர் அப்படின்னா அது என்ன? அண்ட் இதில் வந்து 2 வகை இருக்குது, நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர்னு. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு 2 பேருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே 2 பேருக்கு மேலே போச்சுன்னா டிசாஸ்டர்னு சொல்லலாம். ஒன்று ரொம்ப பேசிக்காக லேமன் டேர்ம்ஸில் சொல்கிறேன். அண்ட் இதில் சிலது வந்து தவிர்க்கலாம், சிலது தவிர்க்க முடியாது. ஓகேங்களா. டிசாஸ்டர் நேச்சுரலாக நடக்குதுன்னு வச்சுப்போமே, அதை வந்து வருஷம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோஆக்டிவ் அப்ரோச் எல்லாம் எடுத்து இதெல்லாம் தேவைப்படுது இந்த இடத்துல வருஷம் நடக்குதுன்றது ரெடியாக இருக்கலாம். அண்ட் அது மூலமாக கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ ஒரிசால் நடக்குது, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபைல் நடந்தபோது குறைஞ்சது நம்பர் டெத் டோல்லாம் பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம். இப்போ இதே வந்துட்டு சிலது மேன்மேடுன்னும் பொழுது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணோம். இப்போ 26/11 ஆச்சு மும்பையில், அப்போது செக்யூரிட்டி வந்துட்டு பீஃபப் பண்ணுறது, லைக் இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட்டுடைய லெவலை பொறுத்து அண்ட் அங்கே நடக்கிற ஹிஸ்ட்ரி எடுத்துக்கணும். அப்புறமா அதை வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா எந்த அளவுக்கு எமர்ஜென்சி சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரெடியாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் தென் வி கேன் டீல் வித் இந்த மாதிரி மெயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு. இப்போ when it comes to natural disaster, அப்போ இதெல்லாம் வருஷம் நடந்துகிட்டு இருக்கு கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் வருதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கிட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீபொசிஷன் பண்ணிடணும். ஆன பிறகு கொண்டு போகிறதுன்றது டைம் வேஸ்ட், அதில் நிறைய லைஃப்ஸ் வில் பி லாஸ்ட் as well. அதே மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் தவிர மேன்மேடில் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சதுன்னா தென் அக்கார்டிங்லி நம்ம செக்யூரிட்டி லெவல் மற்றதெல்லாம் we can notch it up a level. ஓகே. ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரியான டிசாஸ்டர் வரப்போகுது அப்படின்னு நம்ம எப்பவுமே நினைக்க மாட்டோம். ஸோ அது எப்போவாது வரதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகத்திலே பாதி பேர் ப்ரிப்பேரே ஆக மாட்டேங்கிறோம் இல்லையா? ஆமாம். ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக வரும்போது அதுக்கான அவேர்னஸ் அப்படின்றதே ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி எடுத்துக்கிட்டும் போது வந்த உடனே நமக்கு என்ன விஷயம் என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. அதுக்கு ஒரு பேரும் நம்மளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதுக்கான ஃபுல் அவேர்னஸ் ஒரு காமன் மேனுக்கு வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி புதுசான ஒரு டிசாஸ்டர் வரும்போது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான டிசாஸ்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஹசார்ட் மேப்பிங்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் என்னென்ன மாதிரி இப்போ சீஸ்மிக் 3 zone 2 zoneலாம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா வேறு ரீஜனில் வரும். அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக மேப்பிங் இருக்குது, அதை அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் இயர்லி. இப்போ இதுக்கு வந்து தனி டீம் இருக்குது, NDMA நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்ட்டு. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் SDMA ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது DDMAன்ட்டு. இப்போ இவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இந்த மாதிரிலாம் நடக்குது, இது மாதிரிலாம் நடந்திருக்கு, இதுமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மேப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்குது சரிங்களா. அண்ட் நமக்கு எனஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒன்லி ஏரியா வேர் ஐ ஃபீல் லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஆர் இம்ப்ரூவ் பண்ணலான்னா இன்டர்ஏஜென்சி கம்யூனிகேஷன். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு இடத்துல டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னா அப்போ யாரெல்லாம் அதை இன்வால்வ் ஆவாங்க, போலீஸ், ஆம்புலன்ஸ், 108 GVK AMRA இன்வால்வ் ஆவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கவங்க இவங்களுக்குள்ளே இருக்க இன்டெலிஜென்ஸ் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறமா எப்படி வந்து ஒரு காமன் மேன் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி பேசிக் அதுக்கு ட்ரைனிங் ரெகுலராக கொடுக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா இட் கேன் பி ஈவன் மோர் எஃபெக்டிவ். பேஸ்ட் ஆன் த மேப்பிங் அதுக்குன்னு சில இதெல்லாம் ட்ரைனிங்ஸும் ரெடியாக இருக்கணும். லைக் ஏன்னா இது நடக்க போதுன்னு தெரிஞ்சுட்டு பேசாமல் இருந்தாலும் இட்ஸ் நாட் கோன் பி ஹெல்பிங் அஸ். நம்ம வந்து இந்த இடத்துல இது மாதிரி நடக்க போகுதுன்னா இப்போ இவங்க யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாக இருக்கணும், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் என்னென்ன தேவை அவங்களாம் ரெடியாக இருக்காங்களா, அந்த நர்ஸ் முதல் கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் முதல் கொண்டு இந்த மாதிரி பேசிக் ட்ரைனிங்ஸ் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இருக்கணுன்றதுக்காகவோ இல்லை அப்ரூவல் வேணுன்றதுக்காகவோ இயர்லி ஒன்ஸ் செஞ்சுட்டு அப்படியே ஃபைலில் தூங்கக்கூடாது, ப்ராக்டிஸில் இருக்கணும். தென் இட் வில் பி ஈஸியாக.
ஓகே. அதாவது இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு மேப்பிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னா கூட ஓகே இந்த பக்கமும் கடல் இருக்குது அந்த பக்கமும் கடல் இருக்குது அப்போ இந்த இடத்துல சுனாமி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நம்மளே வந்து யோசிச்சு வச்சுப்போம் இல்லையா? ஒரு பயம் இருக்கும். ஒரு மாநிலத்துக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு நாடுக்காக இருக்கட்டும் ஜியோகிராஃபிக்கல் பொசிஷனை பேஸ் பண்ணி டிசாஸ்டர் வரதுக்கான நமக்கே ஓரளவுக்கு வாய்ப்புகள் நமக்குன்னா படித்தவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மாதிரியான மாநிலங்களுக்கு அவங்களோட ஜியோகிராஃபிக்கல் பொசிஷனை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான டிசாஸ்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இதுக்கு மேப்பிங் as I told பண்ணியிருக்காங்க. இப்போ கோஸ்டல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு இந்த ஃபுல் இந்த எண்டில் ஆரம்பிச்சு கீழே வந்து ஃபுல்லாக இந்த எண்ட் வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே we have mapped என்னென்ன மாதிரி வரும்ன்றது கோஸ்டல். இப்போ அதே மாதிரி உள்ளே கொஞ்சம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, தருமபுரியில் you'll have different kind of disaster based on past history. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ட்ரைனிங் கொடுக்குறதும் வந்துட்டு இட் இஸ் ஹேப்பனிங் பட் நாட் ரெகுலர்லின்னு சொல்லலாம். அப்போ அதனால தான் வந்துட்டு லைக் ரீசெண்டாக இப்போ பேசும்போது கூட நம்ம பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் we are rolling out certain courses கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் will be involved. இவங்களுக்குலாம் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கேப் விட்டாலும் பிகாஸ் தேர் ஆல்சோ பரிட் வித் தேர் ஓன் ரெகுலர் டே டு டே ரொட்டீன் ஒர்க் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி ட்ரைனிங்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இவங்க செய்ய போகிறது எல்லாமே வந்து புதுசாக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி இன் அடிஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஏரியாஸ் விச் கேன் பி இன்கார்பரேட்டட் ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டிங்கும் போது இட்ஸ் ஈஸியர். இப்போ ஆல்ரெடி அவங்க சில இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொட்டீன் இருக்கும். இந்த இடத்துல இது மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ இந்த ட்ரைனிங் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அவங்க ட்ரைனிங் ஸ்கெடியூல் இருக்கும், ஆக்டிவிட்டி கேலண்டர்லாம் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ அதில் எல்லாம் சேர்த்துக்கோங்கன்றது. ஓகே. ஆனால் இப்போ நம்ம தமிழகம் பற்றி அப்படி பேசும்போது லைக் நீங்கள் மாநிலம் ஓவராலாக சொன்னீங்க, நிறைய மாநிலத்துக்கு வந்து அந்த ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரிலாம் சொல்வீங்க அப்படின்னு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வரும் அப்படின்னா எந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ் வரும்? கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சுனாமி. அதே மாதிரி உள்ள இப்போ கலவரங்கள் பிரச்சனை வருதுன்னு சில டிஸ்ட்ரிக்ஸை ஸ்பாட் பண்ணி வச்சிருக்கிறது. லைக் எப்போ பார்த்தாலுமே ஏதாவது சம் ப்ராப்ளம் வில் பி ஹேப்பனிங். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருக்கணுன்றது. இதை தவிர வந்துட்டு இப்போ கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது இப்போ அங்கே வந்து என்னென்ன டிசாஸ்டர்ஸ் வரும், அதுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ ரெகுலராக இப்போ ஹேண்டில் பண்ணுற அதே டீம் அங்கே போய் பண்ண முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பேக் அண்ட் ஒர்க்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் மாறும் அண்ட் ஆன்ஃபீல்டு ஒர்க்கும் மாறும். அப்போ அதுக்கேற்ற எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே இருக்கணும். இல்லை இப்போது பில்டிங் கொலாப்ஸ் நடக்குது, ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்குது சென்னையில் அப்படின்னும்பொழுது பழைய பில்டிங் ஒரு புது பில்டிங்கை இப்போ அது ஆல்ரெடி கொடுக்குற அப்ரூவல்ஸு ஆர் ரொம்ப பழைய பில்டிங்னா அதை எப்படி நான் டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டடி பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேஸ்ட் ஆன் அப்பப்போ நடக்கிறது அண்ட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இதை பேஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா, அந்த மாதிரி இருக்குது. பட் ஒன்லி திங் as I said ட்ரைனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ அதுதான் இன்ஃபேக்ட் ஒரு முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இட்ஸ் கோயிங் ஆன் குட் பேஸ். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இயர்லி ப்ராப்ளி 2 or 3 ஒரு ஏரியாவில் நடந்திருந்ததெல்லாம் இப்போ வந்துட்டு லைக் இல்லை கட்டாயமாக இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸும் இன்வால்வ் ஆகணும், போலீஸ்லேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கணும், எல்லா ஏரியாஸ்லேருந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் உள்ளே இப்போ வராங்க. ஓகே. ஸோ டிசாஸ்டர் அப்படின்னு பேசுகிறோம் வந்து ரொம்ப பயமான ஒரு விஷயமோ இல்லை வந்து எங்கேயாவது போய் ஓடி ஒழிஞ்சிக்கலாமா அப்படின்லாம் கூட தோணும். பட் ஆனால் எங்கேயும் ஓடி ஒழிஞ்சிக்க முடியாது, இங்கே தான் நம்ம சர்வை பண்ணி ஆகணும். பட் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கற்றுட்ருக்கோம் இல்லையா? ஆமாம், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் தான் பண்ணி ஆகணும். நம்ம எப்படி எவ்வளோ தூரம் ஓடனாலும் வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டிசாஸ்டர் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா எனக்கு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கீங்க. இனியாவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் ராஜி. அதாவது நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன வேறுபாடு இருந்தாலே நம்மளால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையில் எடுக்கிற வண்டியை வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, இல்லை வர வேண்டிய பஸ் வரல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்கள் அப்படியே ஒரு மாதிரி திணறி போயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்தால் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சே இருக்கும். ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிறது பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஆனால் நம்மளால் ஒரு காமன் மேனால் வந்து இது புரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. பட் அது எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு, பேசலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு டிசாஸ்டர் வந்து நடக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச்லாம் பண்ணுறோம். ஆனால் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து எந்த மாதிரியான ஃபோர்ஸ் இருக்காங்க இதை பண்ணுறதுக்கு இல்லை? ஆமாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காமன் மேனுக்கு அதோட அவேர்னஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் வருது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் யார் எடுப்பாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டோட ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அண்ட் இமீடியட்டாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை சரி பண்ணுறதுக்கோ அவங்க கிட்ட தேவையான டீம் இருக்குதா? ஸோ அவங்களோட ஒர்க் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது? NDMA சொன்னீங்களா, டெல்லியில் இருக்குது. இப்போ அவங்க வந்து அது மாதிரி ஸ்டேட் லெவலில் வச்சுருக்காங்க SDMAன்றது. அப்புறம் இட் கோஸ் டவுன் டு DDMA. அப்புறம் பிளாக் லெவல், பஞ்சாயத்து லெவல், இது மாதிரிலாம் இருக்குது. ட்ரைனிங் ஆல்ரெடி கொடுத்துருக்கு, மேனுவல்ஸ் எல்லாமே இருக்குது.
ஆனால் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இப்போ ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. அசாம் வரும்போது பார்த்தது என்னென்னா ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், லேண்ட்ஸ்லைட் நடக்கும், அண்ட் எர்த்குவேக் சீஸ்மிக் 5 zone அது எப்போனாலும் எர்த்குவேக் வரலாம். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது தேர் ஆன் தேர் டோஸ். இப்போ எப்போயாவது தான் வருதுன்னும் போது கொஞ்சம் இட் இஸ் ஆப்வியஸ் வி வில் ஹேவ் லிட்டில் பிட் ஆஃப் லைட் பேக் ஆட்டிடியூட். சரிங்களா? அது வராமல் இருக்கிறதுக்கு தான் ரெகுலர் ட்ரைனிங் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். எப்படி இது நடக்குதோ நடக்கல இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சிச்சுவேஷன் இந்த இடத்துல கட்டாயமாக வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அது நெகட்டிவ் அப்ரோச்னு இல்லை, அட்லீஸ்ட் லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட். இந்த மாதிரி நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. போன வருஷம் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ இந்த வருஷம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கே இருக்கவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணும், ஸோ தட் ஷுட் பி இன் பிளேஸ். செகண்ட் திங், ஜஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாமல் வி ஷுட் ஆல்சோ டெஸ்ட் இட். இப்போ நார்மலாக எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ்னு ஒன்று நடத்துவோம். அது எப்படின்னா மும்பையில் நடத்தின பொழுது ஒரு சிட்டியோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்துப்போம். மெமெக்ஸ். இப்போ சென்னையில் நடந்த போது 2011 வி ஆடட் செமெக்ஸ்ன்றது. இன்கேஸ் இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு என்ன எப்படி வந்துட்டு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வி வில் சிமுலேட் டிசாஸ்டர். துணை நடிகர்களை கூட்டின்னு வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கு, ஒரு பில்டிங் கொலாப்ஸ் இப்போ இதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து யாரெல்லாம் வருவாங்க, போலீஸ், அப்புறமா 108 ஆம்புலன்ஸ் வருவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் அவங்க எங்கே நடந்ததோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான தூரம், டிராஃபிக்கில் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, எதுவுமே அதாவது இட் இஸ் நாட் இன்ஃபார்ம் ப்ரையர். திடீர்னு இப்போ உண்மையில நடந்தால் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். அது பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம எங்கே இருக்கோம், எங்கே இருக்கணும், வாட்ஸ் அ கேப், அதை எப்படி ஃபில் பண்ணலாம், என்னென்ன ட்ரைனிங்ஸ் கொடுக்கணுன்றது டிசைட் பண்ணுறது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, பொதுவாக வந்து சொல்லுவாங்க டாக்டராக இருக்கட்டும் இல்லை லாயராக இருக்கட்டும் வாழ்க்கை பூரா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புதுசாக நோய்கள் வந்துட்டே இருக்கும், இல்லை புதுசாக க்ரைம் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க படித்து அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா எல்லாருமே ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புதுசான நோய்களாக இருக்கட்டும், இல்லை டிசாஸ்டராக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஆமாம், லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம நிறைய பேர் வந்து நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆனதுனால இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம நாட்டில் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோயிக்கான ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. அது தவிர வந்து படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இது நடக்க போகுது அப்படின்னா ஒரு டீமாக செயல்படுவாங்க, ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கும், சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து படங்களை நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம நாட்டுக்குன்னு வரும்போது டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாத மாதிரியே தோணுது. அது ஏன் அப்படி இருக்குது? எஃபெக்டிவ் இல்லைன்னு சொல்ல முடியாது. லைக் வி ஹேவ் எனஃப் அந்த டீம்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அண்ட் என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் பிகாஸ் இப்போது ஒரு இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணும்னு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணி அதுக்கு அப்ரூவ் ஆகி வந்து ட்ரைனிங்லாம் நடக்கும்பொழுது தேர்ஸ் அ கேப் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும், இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் தேர் ஆர் சர்டன் ப்ரொசீஜர்ஸ் விச் ஹேஸ் டு பி ஃபாலோட், ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரிலாம் அப்ரூவல்ஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு லைக் இஃப் இன் கேஸ் வி ஹேவ் சர்டன் டிலேஸ், அப்போ வந்து அந்த டைமில் வந்து இப்போ ஏதாவது ஒரு நடக்குதுன்னு வச்சுப்போமே, ஓகே ஏதாவது டிசாஸ்டர் நடக்குதுன்னு, அஃப்கோர்ஸ் தெர் வில் பி லிட்டில் பிட் ஆஃப் பேனிக். பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ சுனாமி நடந்த பொழுது இல்லை நாகப்பட்டினத்தில் வந்து திடீர்னு இது ஆன பொழுது அப்போது பேசிக் ட்ரைனிங் உள்ளவங்க வந்து பண்ணாங்க. பட் நார்மல் அந்த ஏரியாவில் இருந்தவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸே இல்லைன்னும் பொழுது என்னென்ன நார்மலாக பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணாங்க. ஓகேங்களா? அதில் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போனவங்களும் விக்டிமாக இருக்காங்க. சரிங்களா? லைக் ஏன்னா ட்ரைனிங் இல்லாமல் போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறேன்னு போனாலும் விக்டிம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போது அவேர்னஸ் காமன் கம்யூனிட்டி வந்து எப்படி இதில் ஹெல்ப் பண்ணலான்றதுக்கு பேசிக்காக வந்து சின்ன சின்ன ப்ராப்ளி 30 செகண்ட் 40 செகண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவை லெவரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு டெலிவிஷன் மீடியாவை ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டு வி கேன் எஜுகேட் பப்ளிக். இந்த மாதிரிலாம் ரெடியாக இருக்கணுன்றது. ஏன்னா ஒன்ஸ் இஃப் தே ஆர் அவேர் ஆஃப் இட் அட்லீஸ்ட் தேல் நோ. ஏன்னா இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல, பேனிக்லேயே பாதி பிரச்சனைகள் நிறைய நடக்கும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் வென் தேர் அவேர் இந்த மாதிரி நம்ம இடத்துல தங்கியிருக்கோன்றது. இப்போ இந்த கோஸ்டல் இதில் இருக்குது, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வார்னிங்னா நாங்கள் வந்து மூவ் பண்ணி போனோன்றது கூட இல்லை நான் சென்டிமெண்ட்லாம் இங்கே தான் இருப்பேன். ஒரு சில ஆன பொழுது கவர்மெண்ட் வந்து இல்லைங்க போன வருஷமாக அதுக்கு 3 வருஷம் மாதிரி இருக்குன்ட்டு கம்பல்சரியாக எல்லாருமே அமைச்சிட்டாங்க. அதனால இந்த வாட்டி டெத் டோல் கம்மியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு ரெகுலராக நடக்கிறது தவிர இல்லாமல் லைக் அக்கேஷனல் நடக்கிற இடத்துலையும் வந்து ரெகுலர் ட்ரைனிங்கு. ரெண்டாவது மீடியா சப்போர்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ராப்ளி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லேயே வந்துட்டு இப்போ ஆல்ரெடி சில பேசிக் சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வேணால் முக்கியம் இல்லைங்களா? லைக் இப்போ தங்கியிருக்க வீடு எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது, ஆர் நம்ம தங்கியிருக்க ஏரியா எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்றது அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது பேசிக் அவேர்னஸ் கொடுக்கறது
will be better. ஓகே. இப்போ வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சு, எய்தர் இல்லை பி மேன்மேட் இல்லைனா வந்து நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கட்டும். அப்படி இருந்த உடனேவே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டோடு செய்வீங்க, வேறு என்ன டிபார்ட்மெண்ட்டோட? இப்போது இமேஜின் ஒரு இடத்துல டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட், இப்போது சில ஸ்டேட்ஸில் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சிலதில் வந்துட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, சிலது வந்து ஃபயர் இன்ஜினுக்கு சொல்லுவாங்க, ஃபயர் பிரிகேடுக்கு, அடுத்தது வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் வந்து ஸ்டேட். காமன் மேன் அப்போ அவர் எதுவும் ஈஸியாக உடனே கூப்பிட முடியுமா, ஹெல்ப் பண்ணுன்றதுக்கு யாரை கூப்பிடுவார். whoever comes first has to inform others. அந்த இன்டெலிஜென்ஸ் கம்யூனிகேஷன் சொன்னீங்களா, இங்கே இட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். இன்ஸ்டன்ட் கமாண்ட் சென்டர்னு ஒன்று செட் பண்ணிப்பாங்க, சரிங்களா. யார் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், கன்சர்ன் இப்போ யாரெல்லாம் மெயின் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்களோ இவங்க எல்லாருக்குமே ஒன் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இன்ஃபார்ம் அதர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எத்தனை பேர் இங்கே அடிபட்டிருக்காங்க அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸே வேணும், ரெடி பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போது ஆஸ் சூன் அஸ் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ஸ், இன்ஃபர்மேஷன் ஒன்று பப்ளிக் மூலமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், ரெண்டாவது மீடியா மூலமாகவும் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ கரெக்டாக இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கு மீடியா வரும்பொழுது அவங்கள அவாய்ட் பண்ணாமல் செட் அ டைம், இதெல்லாம் மெயின் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு லைக் யூ செட் அ டைம் பர்டிகுலர்லி அதுக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனை போட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இத்தனை பேர் அடிபட்டிருக்காங்க, இத்தனை பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எல்லாம் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கன்ஃபியூஷன் வந்து ஒன்று கம்மியாகும். ரெண்டாவது, இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி செக்ரிகேட் பண்ணிடுறது. இப்போ இந்த மாதிரி அடிபட்டிருக்காங்க அப்படின்னும்போது ஒரு டீம் வந்துட்டு தேல் செப்பரேட் தம். அதுக்கு நிறைய இருக்குது, டேக் போடுவாங்க, இல்லைனா பெரிய பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இருக்குது, கலர்ட் ஷீட்ஸ், பிளாக் எல்லோ க்ரீன் வச்சுப்பாங்க. லைக் எல்லோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், க்ரீன்னா உடனே கொண்டு போகணுன்றது, பிளாக்னா அவங்க இறந்தவங்க, இது மாதிரி பேஸ்ட் ஆன் என்ன சோர்சஸ் அந்த ஏரியாவில் கிடைக்குதோ அதை வச்சு டேக் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் உள்ளே வந்து இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, போகிற வழியில் வந்துட்டு ஆம்புலன்ஸஸ் சில பேசிக் ஏதாவது சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் என்னென்ன அவருக்கு ஆயிருக்கு. இப்போ வந்து ஸ்கேப்புலா வந்துட்டு உடஞ்சிருக்கு, இல்லை என்ன இந்த மாதிரி ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு அதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க அந்த கார்டில். ஸோ அவருக்கு அங்கே கொண்டு போய் பாவம் அதுக்குள்ளே ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி பேசிக் என்னென்ன தர முடியுமோ அதுவும் தரலாம். இந்த மாதிரி வேறு டீமும் ஒர்க் பண்ணணும். ஒன்று இன்ஸ்டன்ட் கமாண்ட் சென்டர் இன்ஃபார்ம் பண்ணுறது, இன்னொரு டீம் வந்துட்டு நர்சிங், இந்த அப்புறம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூன்னு என்டிஆர்எஃப்னு இருக்காங்க, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ். அவங்க வந்து சில இடத்துல போய் எல்லாருமே போய் எடுக்க முடியாது, அதுக்குன்னு அவங்க ட்ரைனிங் எடுத்தவங்க உள்ளே போய் அவங்கள எங்கெங்கெல்லாம் பில்டிங் மத்தியில் மாட்டிருக்காங்களா, இல்லை எந்த மாதிரி எர்த்குவேக்கா என்ன மாதிரி பிரச்சனையோ அவங்கள காப்பாற்றுவாங்க. இவங்க எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டன்ட் கமாண்ட் சென்டர். இதுதான் நார்மலாக நடக்கிறது, பேசிக்காக நடக்கிறது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என்ன தான் ட்ரைனிங் கொடுத்துருந்தாலும் சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூஷன், சரிங்களா. அதுக்கு தான் வந்து கான்ஸ்டன்ட் ட்ரைனிங் இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணலாம், சரிங்களா. லைக் பர்ஃபெக்டாக அப்படியே பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது வந்து normally it's unlikely to happen. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நடக்கிறது. there will be little bit of glitch, at least the level of glitches should go down. and இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கிறது மூலமாக வந்து it should be like a habit for them. okay, இவங்க வந்து இவங்களை இன்ஃபார்ம் பண்ணணும், இவங்களை கூப்பிடணும், இவங்க வந்து என்னென்ன பண்ணணுன்றதுலாம் அவங்களுக்கு ஆல்ரெடி ரொட்டீனில் இருந்துன்னு வச்சுக்கோங்க ட்ரைனிங்கில், then it's easier. ஓகே, ஸோ இன்னைக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மந்த், அதுவுமா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு காமன் மேனுக்கு வீட்டில் இருந்தபடியே ஒரு வீட்டில் சாதாரணமாக என்னென்ன பிரச்சனைகள் வந்தால் ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஆமாம், ஒரு சில நேரங்கள்ல இல்லை, முக்கால்வாசி நேரங்களில் வந்து நம்ம நிறைய விஷயங்களில் பதட்டப்பட்ட பட் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ எந்தெந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் ராஜி. இன்னைக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மந்த், அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் நம்ம ஆஃபீஸில் இருக்கட்டும், நம்ம ஸ்கூல்ஸில் இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் கூட இருந்திருக்கு. நெருப்பு வந்து அதை யூஸ் பண்ணணும் தெரியும், ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுங்க அந்த குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுப்பாங்க, அது பத்தாது இல்லையா? ஆப்வியஸாக அது தூக்கிறதுக்கே 4 ட்ரைனிங் வேணும் போல இருக்கு. ஆமாம், ஸோ எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை தியேட்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இது எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் யார் அப்படின்னா கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஆர்கனைசேஷன்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை அங்கே போயிட்டு வரவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அங்கே என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா வந்து எல்லாரும் ஓடி போயிடக்கூடாது, நின்று நம்மளால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத கற்றுக்கணும். அதுக்கான டவுட்ஸ் அதுக்கான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
சார் இந்த டிசாஸ்டர் அப்படின்றதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். ஸோ தவிர்க்க முடியாத விஷயங்களாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ்னு ஒன்று முன்னாடியே இருக்கும். ஸோ என்ன மாதிரியான டிசாஸ்டர் உங்களோட ஹிஸ்ட்ரியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு டிசாஸ்டர் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு இவ்வளோ ப்ரிகாஷன்ஸாக இருந்து அதோட கான்சிக்வன்சஸ்லாம் தெரிஞ்சு அதில் மேக்ஸிமம் நாங்கள் அவாய்ட் பண்ணி சேஃப்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கோட் பண்ண முடியுமா? நான் இருக்கிற ஏரியா வந்து கெப்பாசிட்டி பில்டிங். ஓகேங்களா, லைக் இது வந்துட்டு ஃபோகாஸ்டிங் டிசாஸ்டர்ஸ் ஆர் அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றது ஜென்ரலாக இல்லை. பட் இந்த மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுத்ததுனால இப்போ ஒரிசா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஏரியாவில் பார்த்ததோ அல்லது அசாம்லேயோ இல்லை இங்கே சென்னையிலையோ நிறைய ஏரியாவில் வி ஹவ் சீன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். லைக் எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபிக்காக இதில் நான் மட்டும், ஏன்னா இட்ஸ் அ டீம் ஒர்க். இண்டிவிஜுவல் வந்து கேன் ஒன்லி கான்ட்ரிபியூட் இன் த என்னென்ன மெயின் அவங்க எமர்ஜென்சி சப்போர்ட் ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கூட உட்காந்து பேசிட்டு லைக் இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி, இப்போ இந்த ட்ரைனிங் கொடுத்தோம் உங்களுக்கு 1 வீக்கு, இப்போ சிமுலேஷனில் நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம், டிராஃபிக்கில் இந்த அளவுக்கு நின்றுது வண்டி, இந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. அண்ட் அங்கே ஹாஸ்பிட்டல் போன பிறகு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வாஸ் ரெடி வித் ப்ராப்பர் என்னென்ன தேவையோ அந்த கிட்லாம் ரெடியாக இருந்தது. இல்லை அப்போ தான் கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் எல்லாமே அப்சர்வராக எல்லாமே நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது முடிஞ்ச பிறகு வில் ஆல்சோ ஹேவ் அ போஸ்ட்மார்ட்டம் செஷன் மாதிரி வந்து வில் டிஸ்கஸ் வாட் ஆல் வென்ட் ரைட், வாட் ஆல் குட் ஹவ் பீன் பெட்டர், இதில் வந்து எதனால் வந்துட்டு இதெல்லாம் நல்லா நடந்தது, இது எதனால் நடக்கலை, என்னெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியிருக்கு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் இருக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல போய் நம்ம ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா நடந்த டிசாஸ்டர்ன்றது பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து ஓவரால் இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட். சரிங்களா, ஒரிசாவில் பார்த்தோம், அசாமில் பார்த்தோம், சென்னையில். அண்ட் இட் நாட் தட் லைக் இப்போது கன்சர்ன் இப்போ நீங்கள் 108ல் கேட்டு பார்த்தீங்கன்னாவோ அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேட்டு பார்த்தீங்கன்னாவோ நாட் தட் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னா இல்லை, தெரியும். பட் ஒன்லி திங் கம்யூனிகேஷன் இன்ட்ரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா இட் வில் ஹெல்ப் ஈச் அதர். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி அந்த டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தட்ஸ் ஒன்லி ஏரியா வேர் ஐ கேன் சே. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி நடக்குது இல்லைங்களா, டிசாஸ்டர் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு யார் வந்து அதில் whoever gets involved அவங்க மற்றவங்களை இன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏரியாலலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங்ஸ் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் ஒரு சில விஷயங்களால ஒரு சில இன்சிடென்சஸ்னால நமக்கு வந்து இப்போது எங்கே நம்ம சேஃபாக இருக்கோம்னு தோணுதோ அங்கேயே சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். லைக் வந்து ஒரு வீடுகள் ஒரு பில்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பில்டிங்கே வந்து சேஃபாக இருக்கிற மாதிரி இல்லை, அதில் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னா நம்ம வந்து வெளியில் போய் நிற்கணும், ஓப்பன் ஸ்பேஸில் நிற்கணும் அப்படின்னா நம்ம ஏரியாவில் சுற்றி பார்த்தோன்னா எங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இட் இஸ் ஆல் க்ரௌடட். ஸோ இது ஏன் வந்து இப்போ ப்ரிப்பேர்டாக இல்லை, பில்டிங் ஆகட்டும் இல்லை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், லைக் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லைனா வந்து இந்த ஒரு பிளானிங், அந்த சிட்டி பிளானிங் ஆகட்டும், இது வந்து எந்த அளவுக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பிளான்ல போயிட்டு இருக்கு? ஈச் சிட்டி ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் பேசிக் ரூல்ஸ் இருக்குது. சில இடத்துல டிவியேஷன்ஸ் நடக்கும், சில இடத்துல வயலேஷன்ஸ் நடக்கும். அதை வந்து கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் பார்த்து அது சரி பண்ணிடணும். இது புது பில்டிங்க்கு இல்லைன்னா வந்துட்டு இட் கேன் கொலாப்ஸ் எனி டைம். சம்டைம்ஸ் இட் மே பி த greed of the owner or it may be greed of the builder. இட் கேன் பி அது யாருன்றதை ஸ்பெசிஃபிக்காக பின் பாயிண்ட் பண்ண முடியாது. புது பில்டிங் கட்டும்போது டீவியேஷனும் வயலேஷனும் இல்லாமல் பார்த்துக்கிறது பெட்டர் டு அவாய்ட் டு சேவ் லைஃப்ஸ். இப்போ இதே மாதிரி இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்துட்டு பழைய பில்டிங்ஸுங்க இருக்குது. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி இட் வுட் ஹவ் பீன் ரெண்டட் அவுட். ஓனரோட க்ரீடாக இருக்கலாம், ரெண்ட் வர வரைக்கும் வரட்டோன்ட்டு அது பில்டிங் பழசானாலும் அப்படியே வச்சுக்கிட்டு, ஆர் அங்கே டெனன்ஸாக இருக்கிறவங்களோட க்ரீடாக கூட இருக்கலாம். சரிங்களா, லைக் நான் இங்கேருந்து காலி பண்ண மாட்டோம், வரும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி. நீங்கள் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு இனிஷியல் பேசிட்டு சொல்லியிருந்து நடந்த பின்ன பார்த்துக்கலாங்களே அப்படின்ற மாதிரி. லைக் அந்த ரியாக்டிவ் அப்ரோச் தான் இருக்குது. ப்ரோஆக்டிவாக இல்லைங்க ஒரு 30 years ஆகிடுச்சு இந்த பில்டிங் வந்துட்டு இட் ஹேஸ் டு பி, அதாவது இட் கேன் எனி டைம் கொலாப்ஸோ அல்லது அந்த மாதிரின்னு அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் போக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 30 years ஒன்ஸ் வந்து இந்த பில்டிங் இப்போ எல்லாருமே இங்கே பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் தங்கியிருக்காங்க, ஃப்ளாட்டோ இல்லை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ, இஸ் இட் சேஃப் பேசிக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அக்கார்டிங்லி அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ திடீர்னு வந்துட்டு திருவள்ளிக்கேணியில் ஒன்று பில்டிங் விழுந்துருச்சு, இல்லைனா மயிலாப்பூர் விழுந்துன்னா அது திடீர்னு ஒரு நைட்டில் விழல. ப்ராப்ளி 30 years 40 years 50 years 8 years ஆன பில்டிங்ஸே எத்தனையோ இருக்குங்க. இன்னும் வந்து அதில் கடைங்களோட நிறைய ஹை ஃபுட்ஃபால்ஸ் இருக்கிற நம்ம டி நகர் ஏரியா அங்கெல்லாம் நிறைய இருக்குது, பாண்டிவஸ் ஏரியாலலாம் இருக்குது. நிறைய ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் சேஞ்ச். ஓகேங்களா, லைக் முன்னே இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரீசெண்டாக நடந்ததும் நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், அடிக்கடி வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு தட் அண்ட் சர்டன் டீம்ஸ் ஆர் ஒர்க்கிங் டு என்ஷூர் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா சென்னை வாஸ் ரேட்டட் அஸ் பெஸ்ட் சிட்டி வேர்ல்டு லெவல்லன்ட்டுலாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நம்ம உள்ளே போயிட்டுருக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ இல்லை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ சேஃப் இல்லைன்ற மாதிரிலாம் வந்ததுன்னா இட்ஸ் அகெயின் டிஸ்கிரேஸ் டு அஸ். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு
our corporation, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் they are paying much attention to it. Hopefully it turns out even better in a near future. ஓகே. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இப்போ ஒரு டிசாஸ்டர் அப்படின்னா வந்து அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு கேட்டகரி அப்படின்னா வந்து இந்த குழந்தைகள் அப்படின்ட்டு. இந்த குழந்தைங்க கிட்ட எந்த அளவுக்கு இந்த அவேர்னஸ் இருக்குது? பிகாஸ் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து கம்பல்சரியாக படிக்க வைக்கிறாங்க. பட் அது வந்து படிக்க வைக்கிறதோடு சரி, பட் எந்த அளவுக்கு ஜெனுவனான ஒரு அவேர்னஸோ இல்லை ஒரு ட்ரைனிங்கோ வந்து குழந்தைங்க கிட்ட எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு தெரியல. ஸோ குழந்தைங்க மத்தியில் என்ன மாதிரியான அவேர்னஸ் இருக்குது? ப்ளஸ் ஒரு காமன் மேனாக ஒரு டிசாஸ்டர் வரும்போது நான் என்ன மாதிரி என்னை தயார்படுத்திக்கணும்? பேசிக் அவேர்னஸ் இப்போ பாடத்தில் இருக்கிறதுனால சில்ட்ரன் ஆர் அவேர். ஆனால் இன்னும் அவங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் இப்போ அடல்ட் கோச்சிங் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா தெல் உள்ள அதாவது ரிட்டென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒர்க் ஷாப் டைப்பில் ஆர் சிமுலேஷன் டைப்பில் அவங்களுக்கு கொடுத்தா பெட்டராக இருக்கும். இப்போ சில ஸ்கூல்ஸில் ஜிடி அலோஹா அது சில ஸ்கூல்ஸ்லாம் போயிருக்கேன் நான். அங்கே போய் பண்ணும்பொழுது ஒர்க் ஷாப் டைப்பில் கொடுத்து அவங்களுக்கு சிமுலேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு டீம்லாம் கொடுத்தா when it is more fun ரிலேட்டடாக கொண்டு போய் அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்தா they accepted and it's even better. அவங்க வந்து வீட்டில் போய் பேசுவாங்க, அவங்க ஃப்ளாட்டில் தங்கியிருக்க இடத்துலையோ இல்லை அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாருன்னா அவர் அட்லீஸ்ட் ஒரு 3-4 பீரியட் அதை பற்றி பேசுவார். அப்புறம் இதை ப்ராஜெக்டாக கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அது இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அண்ட் அவேர்னஸும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இண்டிவிஜுவல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் இஃப் தே வாண்ட் டு கான்ட்ரிபியூட்னா யூஎன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது, கன்சல்டன்சிஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஃப்ரீ டைம் தெரியும் எனக்கு இந்த மாதிரி இதாக ஒர்க் பண்ணும்பொழுது இந்த 2 days நான் ஃப்ரீ, நான் வந்து ஏதாவது கன்சல்டிங் ஒர்க்கில் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நாட் ஜஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும்னு தேடினா ப்ராப்ளி இட் வில் பி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்தியா ஃபுல்லாக நான் போகிறதுக்கு தயார் இந்த 2 நாள் அப்படின்னா. பிகாஸ் தேல் டேக் கேர் ஆஃப் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அவங்க. லைக் நீங்கள் போய் ட்ரைனிங் கொடுத்து வர்றது. இப்போ நான் ஏன் சைடில் சொல்கிறேன், சில பேர் வந்துட்டு தே டேக் இட் அப் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்காகலாம் வந்து எடுத்துப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் கன்சல்ட் இந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க இண்டிவிஜுவல்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. அதை தவிர வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் இருக்க மாதிரி இப்போது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்தால் அதில் எனக்கு வந்து ஒரு பேப்பர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றத ஒரு சைடில் அதாவது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சாப்டர் மாதிரி வந்தது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, இது முடித்த பிறகு ஸ்கோப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஜென்ரல் அவேர்னஸ், கவர்மெண்ட்டில் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஸ்கோப் இஸ் த ஒன்லி திங். அவேர்னஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. 2005 தான் இந்த பில் பாஸ் ஆனது. சரிங்களா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி இது வந்து ஒரு இந்த டீம் 8 member டீம் வந்து டைரக்ட்லி ரிப்போர்ட்ஸ் டு பிஎம். சரிங்களா? இப்போ தமிழ்நாடு இப்படி ஃபுல்லாக 8ஆக பிரித்து ஒவ்வொருத்தர் அதுக்கு இன்சார்ஜ், அந்த 8 member வந்துட்டு ஒரு ஹெட்டு, அவங்க வந்து பிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இன்டர்ன் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கன்சல்டன்ஸ் இப்போ என்ன மாதிரி இருக்காங்க, லைக் வி வில் எப்பப்பெல்லாம் இருக்கோ டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டில் இந்த இதற்கு போக முடியுமான்ட்டு உங்கள் ஸ்கெடியூலில் கிளாஷ் ஆகாமல் இருக்க வரைக்கும் நீங்கள் போய் அதை எடுத்துகிட்டு பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய கோர்சஸ் யூஎன் இந்த சைட்லலாம் இருக்குது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன்னா நீங்கள் நம்ம போய் சர்டிஃபிகேட் கோர்சஸ் நிறைய படிச்சுக்கலாம். ஓகே. நிறையா நேரங்களில் வந்து நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருக்கோம். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக யாராவது ஒருத்தங்க கீழே விழுந்தா கூட அதுலேருந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால தான் பாதி நேரங்களில் வந்து நம்ம ஹியூமனிட்டி இல்லைன்னு கிடையாது, ஹியூமனிட்டி இருந்தும் அது நமக்கு அவங்களுக்கு பார்த்து ஓகே எதாவது பண்ணணும் அப்படின்னு தோணியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நம்ம தவிச்சு போயிருக்கோம் பல நேரங்கள் இல்லையா? எஸ், நேச்சுரல் டிசாஸ்டரை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து நம்ம போய் ப்ளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது உங்களால் தான் ஆச்சு, இது உங்களால் தான் ஆச்சு சொல்லிட்டு ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றதா இருக்கட்டும், இந்த முயற்சிகள்லாம் வந்து கூடிய சீக்கிரம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு காமன் மேன் லெவல்லேருந்து எல்லாருமே எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு சேஃபாக வந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு காமன் மேனாக என்னென்ன விஷயங்கள் கற்றுட்டு இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப புரிகிற மாதிரி சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரியே தொடர்ந்து விஷயங்கள் பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிய எஃப்எம் இனிவே என்று வித் மீ ராஜி அண்ட் ஆனந்தி ஒரு சூப்பரான விஷயத்தை கற்றுக்கிட்டாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் நமக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்மளை வந்து எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் கூட எப்போ பார்த்தாலும் அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பீங் அன் இண்டிவிஜுவல் நமக்குன்னு ஒரு பொறுப்பு வேணாமா, இன்னைக்கு தான் வரப்போகுது அப்படின்றதான் தட்டி எழுப்பின மாதிரி இருந்துச்சு. ஸோ பீங் அன் இண்டிவிஜுவல் ஒரு ஆர்கனைசேஷனில் போய் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டாச்சு. நீங்கள் மிரட்டின பாதிலே இப்படி உட்காந்துருப்பாங்க, ஆல்ரெடி டிசாஸ்டர் வந்துச்சு போல இருக்கே அப்படிங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்க போறோம். ஓகேவா? ஆமா, நம்ம ரொம்ப நேரமா வந்து பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் பிரச்சனைகள் ரெடி ஆகணும் தான், இருந்தாலும் ரெடியாக என்ன பண்ண போறோம், லைஃப் வாழ்றதுக்கு தானே, அப்போ நம்ம கொண்டாட வேண்டாமா? ஓகே, இப்போ வந்து அடுத்து தமிழறிவும் பகுதியில் வரப்போதானது, அதுல எங்க நீங்க ஸ்வீட் கொடுக்க போறீங்க? அதுல வந்து நம்ம அரசியல் சார் வந்து சர்க்கரையோட வர போறாரு. ஆஹா, சர்க்கரையோட வர போறாங்களா இல்ல சர்க்கரை பத்தி பேச போறாங்களா? சர்க்கரை அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு வேர் சொல் பத்தி சொல்ல போறாரு. பாத்துக்கலாமா? ஐயா வணக்கம். ஐயா
ஐயா அந்த சர்க்கரை அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் நம்ம பேச்சு வாக்கில் பேசும்பொழுது சர்க்கரை அப்படின்னு தான் சொல்லிடுறோம், எழுதும்பொழுது மட்டும்தான் சர்க்கரை அப்படின்னு எழுதுகிறோம். இதுக்கு என்ன காரணம்? இது சரியா? இது எப்படி இந்த சர்க்கரைங்கிற சொல்லை 3 வகையில் சொல்லலாம், 4 வகையில் கூட சொல்கிறோம் தமிழில். சருக்கரை, சருக்கரை, சர்க்கரை, சர்க்கரை, பேச்சு வழக்கில் சர்க்கரை. சர்க்கரை நீங்கள் சொன்னது உங்கள் வாய்க்கு சர்க்கரை போடுறது. அந்த சர்க்கரைங்கிறது சர்க்கரை. இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் சர்க்கரை என்ற சொல் இருக்கிறது. தமிழில் அது சரியான சொல் வந்து சருக்கரை என்பது. சருக்கரை சருக்கரை. சருக்கரை என்று சொன்னால் வளைவு என்று பொருள், வட்டம் என்று பொருள். சருக்கரம் சக்கரம் என்றானது. சருக்கரை சர்க்கரை சர்க்கரை என்று ஆனது அல்லவா? அதுபோல இந்த சக்கரம் பாருங்க, வண்டியினுடைய சக்கரம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கு? வளைவா வட்டமா இருக்கு. அந்த சருக்கரம் சக்கரம். சருக்கம் என்றால் வளைவு, சருக்கம் என்றால் வளைவு. வளைவு. இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சி, கரும்பினுடைய பாகை காய்ச்சி செஞ்சாங்க இல்லையா? காய வச்சுன்னா காய்ச்சி அனல் படுத்தி கொதிக்க வச்சு செஞ்சது. அது ஊற்றப்பட்ட அந்த உருண்டைகள் எல்லாம் வட்ட வட்டமா இருக்கும். வெள்ளை உருண்டைன்னு தான் சொல்றோம். வட்ட வட்டமாக இருப்பதால அந்த சறுக்குதல், சருக்கம் என்ற வளைவை, வட்டத்தை குறித்த சொல் தான் சருக்கரை என்ற சொல் தான் மூலச்சொல். அந்த சருக்கரை என்ற சொல் சர்க்கரை என்று எழுதப்பட்டு அது பேச்சு வழக்கில் சர்க்கரை என்று ஆனது. 4 வகையில் என்று சொன்னேன். அந்த சர்க்கரை என்பது அக்கறை, அக்கார அடிசில் என்றாலும் சர்க்கரை பொங்கல் தான். அக்கார அடிசில் என்று சொல்வார்கள். சர்க்கரை அக்கறைன்னு மாறினது. அந்த சர்க்கரை, சர்க்கரை, சக்கர், சுகர். ஓஹோ, இதுலேருந்து சர்க்கரையிலேருந்து தான் சுகரும் வந்தது. ஆமா ஆமா. அருவிலேருந்து ரிவர் வந்த மாதிரி. ஆமா ஆமா. சர்க்கரையிலேருந்து இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்னா சர்க்கரை நோயாளின்னு தமிழில் சொல்றோம். ஆமா. சுகர் என்பது இந்த சர்க்கரை என்ற சொல் தான் சக்கர் என்று தெரிந்து அது சக்கர், சுகர் என்றானது. ஓஹோ, அதில் சுகர். சுகர் கடைசியாக வந்து சுகர்னே வந்துச்சு. சுகர் அப்படின்றது சுகர்னு வந்துச்சு. ஆமா ஆமா. இப்போ இந்த சர்க்கரை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வெள்ளம் எப்படி வேணாலும் தனித்தனியா சர்க்கரைன்னு பார்த்தா ஒரு காய்கறி இல்லாதெல்லாம் இருக்குது. அதுவும் சர்க்கரை தான். ஆனா முதலில் அது வார்ப்பு. அவ்வாறு செய்யப்பட்ட சருக்கரை வட்டமானது. சருக்கம் என்றால் ஒரு வட்டம் என்று பொருள். சருக்கம், சருக்கம்னா அது சறுக்குதல், வளைதல். அப்படி சறுக்கிட்டுதுன்னா அந்த இடத்துல நேரா போகல, வேற பக்கமா திருப்பி விட்டு. இல்ல இப்போ வாழ்க்கையில் நிறைய வந்து சறுக்கிட்டாங்க, நேரா போயிட்டு இருக்கான்ல அவன் திரும்பிட்டான், சறுக்கி விட்டுட்டுது. அதுவும் வந்து திருப்பி விட்டுட்டுது. ஓஹோ, இப்படி திருப்பிடுச்சு அப்படிங்கறத அந்த அப்பயும் அதே பொருள் தான். ஆமா, ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், அது வந்து சறுக்கி விட்டுட்டுதுன்னா நேரா போகல, இல்ல அப்படி திருப்பி விட்டுட்டுது. இத்தனை சறுக்குதல் சறுக்கிடுச்சு அப்படின்னாக்கா நான் வந்து ஸ்லிப் ஆயிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் அதுதானே. நேரா போகாம திருப்பிட்டுது. ஓஹோ, திருப்பிட்டுது. அப்போ வட்டமா வருது, திருப்பிட்டது, எல்லாமே ஒண்ணுதான். இப்படியே இல்ல, அது வந்து அந்த சர்க்கிளா ஃபார்ம் ஆகுது. அப்படி சர்க்கிள் எல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். அதெல்லாம் நாம ஒவ்வொன்னு எடுத்து பேச முடியாது. இந்த சர்க்கிள், சர்க்கியூட், இது எல்லாமே இந்த சர்க்குங்கிற சொல்லு, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், இந்த வட்டாரம், இதெல்லாம் இந்த வளைவுங்கிற பொருள்ல உருவான தமிழ் சொல் தான். நீங்க சொல்லும்போது கேட்ட சர்க்கரையோட நிறுத்துறோம். இல்ல கரெக்டா. ஆனா நீங்க பேசும்போதே அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம். நீங்க சொல்லும் போதெல்லாம் இப்ப சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், சர்க்கியூட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன பிறகு அந்த வட்டம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு வடிவம் வருது. அது நீங்க சொல்லும் போது அந்த சர்க்கிள்ல என்னன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. ஆமா, அந்த வட்டத்துல என்னன்னு சொன்னாலும் சரிதானே, ஒண்ணுதான். நம்ம தமிழ்ல பேசுறோம், ஆங்கிலத்துல மட்டும் தான் வித்தியாசப்படுது, மற்றபடி அதே பொருள் தான் வருது. அப்போ வந்து சர்க்கரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த சொல் வந்து எவ்வளவு அழகா இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நிறைய வந்து வட்டம், வெள்ளம் எப்படி வந்துச்சு, அது உருண்டியா வந்து வடிவமைச்சாங்க, அப்படிதான் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாளடைவில் சுகரா மாறுச்சு, அதுதான் சர்க்கரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா தெளிவா எல்லாருக்கும் புரியும்படி சொல்லியிருக்கீங்க. மீண்டும் வேறு ஒரு தமிழ் சொல்லோட நாளை சந்திப்போம். வணக்கம். அடுத்ததுக்கு வந்து நம்ம வெப்சைட்கான டைம் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன வெப்சைட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வெப்சைட் தான் சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி, சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு வெப்சைட் அது. ஓகே ஓகே, earthquakecountry.org. ஓகே, ஸோ இதை ஸ்பெல் பண்ணிடுங்க. ஓகே, EARTHQUAKECOUNTRY.org. ஓகே, இது என்ன earthquake country?
அதாவது அது அவங்க பேர் எப்படி வச்சிருக்காங்க, ஏன் அந்த பேர் நீங்க டிஸ்டர்ப் explain பண்ணணும்ல, உங்க கடமைக்காக நான் சொல்றேன். அதாவது பல கண்ட்ரிகளில் எர்த்குவேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லவா? ஸோ அதற்கான அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கலாம் அல்லவா? அந்த மாதிரி வெப்சைட் வச்சுக்கோங்களேன். அதுவும் முக்கியம். அதுல என்ன இருக்கு அப்படிங்கறதே முக்கியம். அதுதான் நான் கேட்டேன். பட் வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து இதை ட்ரமடைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கல. சரி சொல்லுங்க. ஓகே, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க டிசாஸ்டர் வரதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனால நீங்க கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அதுல வந்து ஒரு மேட்டர் ஆஃப் 5 to 10 minutes, சம்டைம்ஸ் ஈவன் half an hour அந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். உங்கள் வீட்டிலே கூட ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் கூட இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எர்த்குவேக் வரும்போது ஆப்வியஸாக மேல் ஷெல்ஃபில் இருக்கிறதுலாம் வந்து டொமன் கீழே விடும். ஸோ நீங்கள் மேல் ஷெல்ஃபில் வந்து நல்லா பெருசாக ஹெவியாக ஒரு பாறாங்கலை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ ஹெவியான ஒரு சில ஆப்ஜெக்ட்லாம் வந்து நீங்கள் கீழே ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலே வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ், நீங்கள் வெளில போய் நிற்கிறதுக்கோ இல்லை டக்கு நீங்கள் வெளில போகிறதுக்கு அப்படியே சோஃபாலாம் எடுத்து நான் அப்படியே இந்த கதவு பக்கத்துலாம் போட்டிருப்பேன், அதில் ஏறி குச்சி தான் இந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் எந்த ரூமில் இருந்தாலும் நீங்கள் டக்குனு அங்கே போகிற மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னாடி ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கிற ஆரம்பிச்சு ஒரு டிசாஸ்டர் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஒரு வீடு அப்படின்றது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக அது ஃபுல் சேஃப்டி கொடுக்கும் அப்படின்றத தாண்டி நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ரிகாஷனரியாக எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதாவது எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் இது. இந்த பிளான் பண்ணி பண்ணுங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் எங்கள் குண்டூசை வைக்கிறீங்கிறத ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி. இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணவங்க கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சொல்லிடுங்க. ஓகே, earthquakecountry.org. ஓகே, ஸோ அப்படியே இந்த வெப்சைட் போயிட்டு சர்வ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை ஆன்லைனில் வந்து இருக்கிறவங்களா இருக்கட்டும், இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா feedback@pudhuyugam.tv அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு வந்து அழகாக அனுப்பிடலாம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அதுவும் இல்லை அப்படின்னா கைப்பட கடிதம் எழுதி கீழே டிஸ்பிளே ஆகிட்டு அட்ரஸ்க்கு நீங்கள் எழுதியும் அனுப்பலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான கடமைகள் எல்லாம் வந்து நம்ம சிறப்பாக முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அண்ட் இனிமேல் நாளைக்கான விஷயங்கள் என்ன, நாளைக்கு என்ன தினம் அப்படின்றதெல்லாம் ஓடி போய் சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரது தான் நம்மளோட கடமை. ஆமாம், இப்போ அப்படியே நம்ம கிளம்பிக்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வித் ஆனந்தி அண்ட் ராஜி.